இங்க ஒரு குட்டி பையன் அவனாவே எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு தனியாவே ரிக்ஷால ஏறி ஸ்கூலுக்கு போறான். அங்க போனா அவன் ஃப்ரெண்டோட அம்மா உன் ட்ரெஸ்ல பட்டன் எல்லாம் தப்பா போட்டிருக்கிற, இப்படியே அவங்க அம்மா ட்ரெஸ் போட்டு விடுவாங்கன்னு கேக்குறாங்க. இவன் பதிலுக்கு எதுவும் பேசாம பட்டனை மட்டும் கரெக்டா போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் ப்ராஜெக்ட தனியா தூக்கிட்டு வரும்போது இன்னொரு ஃப்ரெண்டோட அம்மா மேல இடிச்சிடறான். அப்ப அவங்க அம்மா ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வர ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு கேக்குறாங்க. இவன் சாரி ஆன்ட்டின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு கிளம்பிடுறான். ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லயும் இவன் தனியா தான் ரெடி ஆயிட்டு இருக்கான். இதை பார்க்க மத்த பசங்களோட அம்மா பாவம் இந்த பையனு பேசிட்டு இருக்காங்க. இந்த பையன் கிட்ட உங்க அம்மா இருக்காங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. அதுக்கும் இவன் எதுவுமே பேசாம டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்டேஜ்க்கு போயிடுறான். இப்படி மத்த பசங்களோட அம்மா எல்லாருக்குமே இவங்க அம்மா இவனுக்கு எதுவுமே பண்ணாததுதான் தெரியுது. ஆனா உண்மையிலே இவங்க அம்மா நர்ஸ் வேலைக்கு போறதுனால காலையிலேயே இவனுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போவாங்க. இவனையும் எழுப்பி விட்டுட்டு ரெடி ஆயிட்டு எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க. இவனும் இவங்க அம்மாவுக்கு கஷ்டம் தரக்கூடாதுன்னு ப்ராஜெக்ட தனியா எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருப்பான். பையனோட ஆனுவல் டேக்காவது இவன் கூட போலான்னு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது, ஒரு எமர்ஜென்சி, நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் அழுந்துகிட்டே அந்த குட்டி பையன் கிட்ட போய் உன் கூட இன்னைக்கு என்னால வர முடியாது, நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்றாங்க. அவனும் அவங்க கண்ணை தொடச்சிட்டு ரொம்ப பாசமா ஹக் பண்றான். ஈவினிங் அவங்க அம்மா குயிக்கா வேலையை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வராங்க. இவனும் அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷமா ஓடி போய் ஹக் பண்றான். மத்தவங்க கண்ணுக்கு நீங்க தப்பா தெரியலாம், ஆனா எனக்கு நீங்க தான் பெஸ்ட் அம்மான்னு சொல்றான்.